பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை பொழுதிலே ஏன் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க? ஏன் கலங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்க? உங்களை போல பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருடைய கரத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரர், ஒரு ஜெப வீரன். அவர் பெயர் ஏலியா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல அந்த வல்லமை படைத்த தேவ ஊழியர் சோர்ந்து போய் பெர்ஷேபா வனாந்தரத்துல ஒரு சூறை செடியின் கீழ் போய் அமர்ந்து சோர்ந்து கலங்கி மரித்தால் போதும், செத்தால் போதும் ஆண்டவரே என்று வாழ்க்கையை வெறுத்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே ஏலியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. அவன் அதற்கு முன்பாக ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுத்த ஆண்டவர் சோர்ந்து போய் மனம் உடைந்து வாழ்க்கை வெறுத்து உட்கார்ந்து ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆண்டவர் சொல்றார், ஏலியாவே, நான் உண்மையிலே ஒரு மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கும் போது அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக நீ எவ்வளவுதான் போதும் என்று சொன்னாலும் அந்த ஜெபத்தை என்னாலே அங்கீகரிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, வசனத்துல நாம் வாசிக்கிறோம், எலியா எனும் தீர்க்கதரிசி அதற்கு பிற்பாடு அதுவரையிலும் செய்த ஊழியத்தை விட 10 மடங்கு மகிமையான ஊழியத்தை செய்து மரணம் காணாமல் பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டான். அப்படி என்றால் என் அருமையான பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு நிச்சயமாய் அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்வாழ்வு உண்டு. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகள் சோர்ந்து போய் காணப்படுகிற அவர்களுக்கு உற்சாகத்தையும் சத்துவத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் தாரும். பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏலியாவை போல எழும்பி வல்லமையோடு ஓடத்தக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.